புண்டரீகாக்ஷன், பகவானுடைய பெயர் புண்டரீகாக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமான பெயர். இதுக்கு முன்னாடி நிறைய அர்த்தங்கள் இந்த மாதிரி பார்த்திருக்கோம். தாமரை கண்ணன் அப்படின்ற அர்த்தத்தை நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். இங்க மறுபடியும் அதே அர்த்தத்தை சொல்ல, இங்க புண்டரீகாக்ஷன் அப்படின்ற அர்த்தத்துக்கு என்ன சொல்ற அப்படின்னா, புண்டரீகாக்ஷம் புறம் மத்தியே சம்ஸ்தம் புண்டரீகாக்ஷம் அப்படின்னு சொல்லி சொல்றார். புண்டரீகம் அப்படிங்கிறது பக்தனுடைய இதயமா, அந்த இதயத்துல வீற்றிருப்பதனால உனக்கு பேரு புண்டரீகாக்ஷன் அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாமரை, இதய தாமரைன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அந்த இதய தாமரையில தங்கி இருக்கிறதுனால உனக்கு பேரு, பக்தனுடைய இதய தாமரை தங்கி இருக்கிறதுனால உனக்கு பேரு புண்டரீகாக்ஷன் அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்குறார். இன்னொரு அர்த்தத்தை கொடுக்குறாரு, புண்டரீகம் பரம் தாம நித்யம் அக்ஷரம் அவ்யயம் தத் பவான் புண்டரீகாக்ஷா. புண்டரீகம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது வைகுண்டமா, எந்த ஒரு இடத்தை பேதிக்க முடியாதோ, எந்த ஒரு விஷயமானது மலர்ந்து அலர்ந்து இருக்குமோ, எது அழிக்கவே முடியாதோ அதற்கு பேரு புண்டரீகம் அப்படின்னு அர்த்தம். சோ அப்படிப்பட்ட வைகுண்ட லோகத்திற்கு கண்களா இருக்கிறதுனால உனக்கு பேரு புண்டரீகாக்ஷா அப்படின்னு பேர் கொடுக்குற. தாமரை கண்ணன் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. பகவான் எப்படி இருக்காரா? அந்த வைகுண்டத்துக்கு கண்ணா இருக்காரா, வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு கண்ணா இருக்காரா அப்படின்னு என்ன அர்த்தம்? பகவான் வைகுண்டத்துக்கு கண்ணா இருக்கார் அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரும் கேட்கறீங்க இல்ல? பகவான் வைகுண்டத்துக்கு கண்ணா இருக்கார், பகவான் வைகுண்டத்துக்கு கண்ணா இருக்காருன்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கார். கண்கள் தான் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும் இல்லையா? சோ அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் பகவானை தவிர வேற எதையுமே பார்க்கறது கிடையாதான், அதனால கண்கள் சொல்லிட்டார். சோ பகவான் தான் அங்க கண்ணா இருக்கார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த பக்தர்கள் எல்லாரும் யாரதான் பார்த்துட்டு இருக்காங்க? பகவானை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க. வேற கண்ணு இந்த பக்கம் அந்த திருப்பலான திருப்ப முடிய மாட்டேங்குதான். பகவானை பார்த்துட்டாங்க, பார்த்ததுக்கு சரி பகவானை பார்த்துட்டேன்ல, கொஞ்சம் போர் அடிக்குது, கொஞ்சம் அந்த பக்கம் பார்க்கலாம், முடியாதான். அந்த பகவானை மட்டும்தான் பார்க்க முடியுமா, அதனாலதான் அவனுக்கு பேரு புண்டரீகாக்ஷா அப்படின்னு சொல்லி சொல்ற. சோ அதே போல ராமனை சொல்லும் போதும், ராமரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா திருஷ்டி சித்தபஹாரினம் அப்படின்னு சொல்லி சொல்வார். ஒருவன் ராமனை பார்த்துட்டான் அப்படின்னா அவனை திருஷ்டி என்ன பண்ணிடுவாரா? திருடிட்டு போயிடுவாரா. அதுக்கப்புறம் அவனால வேற எதையுமே பார்க்க முடியாதான். அப்படி ராமனுடைய அழகு என்ன பண்ணும்? அவங்க கண்களை கொள்ளை கொண்டு போகக்கூடிய அழகா இருக்குமா, அதனால அவனுக்கு பேரு புண்டரீகாக்ஷா அப்படின்னு சொல்லி சொல்றார். ஓம் தத் விஷ்ணோ ஓர் யத் பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரயः திவீவ சக்ஷுராததம் தத் விப்ராசோ விபன்யவோ ஜாகிருதிம் தத் சமிந்ததே தத் விஷ்ணோர்ய பரமம் பதம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அங்க இருக்கக்கூடிய பக்தர் என்ன பண்றாங்க? தத் விஷ்ணோர் பதமம் பதம் சதா பஷ்யந்தி சூரயः. அவங்க என்ன பண்றாங்க? பகவானை எப்பயுமே பார்த்துட்டு இருக்காங்களாம். அவங்களுக்கு பகவானை தவிர வேற எதுவும் தெரியல. சோ பகவான் இங்க அதான் சொல்றாரு, யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வத்ர மயி பஷ்யதி தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி சச்சமே ந பிரணஷ்யதி. எவன் ஒருவன் என்னை எல்லா இடத்திலும் காண்கிறானோ, எவன் ஒருவன் எல்லாவற்றையும் என்னுள் காண்கிறானோ, ரெண்டும் பெரிய வித்தியாசம் இருக்கு. எல்லாத்துக்குள்ளாரும் என்ன பண்ணணும்? நம்ம யாரை பார்க்கணும்? பகவானை பார்க்கணும். எல்லாத்தையும் யாரோட பார்க்கணும்? பகவானுக்குள்ள பார்க்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாத்துக்குள்ளாரையும் பகவானை பார்க்கிறேன், அதே சமயத்துல எல்லாம் பகவானுக்கு சொந்தமானது அப்படின்றத பார்க்கிறேன் இல்லையா? ரெண்டும் ரொம்ப முக்கியம். சோ அப்படி எல்லாத்தையும் எல்லாருக்குள்ளாரையும் பகவானை பார்க்கறது, எல்லாம் பகவானுக்கு சம்பந்தமுடையது அப்படின்னு பார்க்கறது, இது ரெண்டு திருஷ்டி இருக்கணுமா. அப்படி நமக்கு பகவானை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நான் அவனுக்கு இழக்கப்படுவதும் கிடையாது, அவன் என்னை இழப்பதும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றான். சோ அப்படிப்பட்டவன் தான் என்ன சொல்றான் இங்க? புண்டரீகாக்ஷா. பகவான் தன்னுடைய பக்தனுடைய கண்கள் இருந்து விலகிறதே கிடையாது. நம்ம கண்களுக்கு அகப்படுறதே கிடையாது, பக்தருடைய கண்களுக்கு விலகிறதே கிடையாது. கோபியர்கள்லாம் சொல்றாங்களாம், கிருஷ்ணா கொஞ்சம் நேரம் நீ அந்த பக்கம் போவேன், நான் இங்க வேலையெல்லாம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன். கிருஷ்ணரை மறக்கவே முடியல கோபியர்களால. ந விஸ்மர்த்தும் ந கர்த்தமஹா அப்படின்னு சொல்லி சொல்றேன், விஸ்மர்த்தும் நைவ கர்த்தமஹா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பகவானை கொஞ்சம் மறந்துட்டு வேலையை பண்ணலாம், வீட்டு வேலையை பண்ணலாம்னா பகவானை மறக்கவே முடிய மாட்டேங்குதுல. நமக்கெல்லாம் எப்படி இருக்கு? பகவானை நினைச்சா கூட ஞாபகமே பண்ண முடிய மாட்டேங்குது, அப்படியே கம்ப்ளீட்டா ஆப்போசிட். சோ இதுதான் பௌதீகம், ஆன்மீகம், வேற ஒன்றும் கிடையாது. ஆன்மீகம்னா என்னது? பௌதீகத்தை மறந்த நிலை. பௌதீகம்னா என்னது? ஆன்மீகத்தை மறந்த நிலை. நம்ம இப்ப எல்லாரும் எப்படி இருக்கோம்?
கிருஷ்ணரை மறந்து இருக்கும், பௌதிக உலகத்தில் இருக்கும். ஆன்மீகம்னா என்னது? உலகத்தையே மறந்து போயிடுறது. ஓ, எனக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல, ஆமா எனக்கு ஒரு வீடு இருக்குல்ல, நான் போகணும் இல்ல, ஐயோ காலைல 9:30 மணி போயிடுச்சு, இன்னும் நான் வீட்டுல இருந்தா ஒரு டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருப்பேனே, நான் சாப்பிடணும் இல்லையா? இப்ப பசி, ஆமா பசின்னு ஒண்ணு இருக்குல்ல, எல்லாம் மறந்து போயிடுமா. அப்படி மறந்து போனா அவன் தான் என்ன, எப்படி இருக்கான்? அவன் தான் பக்தனா இருக்கான், அவன் தான் பக்தியில இருக்கான், அவன் தான் ஆன்மீகத்தில் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். வேலைக்கு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு டீ காஃபி குடிச்சுக்கிட்டு நல்லா 3 வேலையை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பக்தி பண்றேன், அதுக்கு பேர் பக்தியே கிடையாது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. என்னமா அந்த டீ ரெடி ஆயிடுச்சா? ஹரே ராம ஹரே ராம ராம ராம. டிஃபன் ரெடி ஆயிடுச்சா? பசிக்குது, சீக்கிரம் சாப்பிடணும் இல்லையா? இது பேர் பக்தியே கிடையாது. உட்காந்து உபன்யாசம் பாகவதம் கேட்டுட்டு இருக்கும். இப்ப முடியும் கீழே இந்நேரம் மகாபிரசாத கோவிந்தன் சொல்லியிருப்பாங்களா? நல்ல ஸ்மெல் வருது, எப்ப போய் சாப்பிடலாம்? ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது. ஸோ என்ன ஆகணும், நம்ம பக்தியில முன்னேற முன்னேற 4 விஷயம் மறந்து போயிடும். ஜட உலகம் அப்படின்னா 4 விஷயம்தான்: சாப்பிட்றது, தூங்குறது, இனப்பெருக்கம் பண்றது, பாதுகாத்துக்கிறது. ஆன்மீக உலகம்னா இது 4ஐயும் குறைக்கணும். ஆன்மீகத்துல அதிகமாக என்ன பண்றோம் நம்ம? சாப்பாடு குறையுது, தூக்கம் குறையுது, இனப்பெருக்கம் செய்வது, உடல் உறவு குறையுது, அதே போல பாதுகாத்தல் குறையுது. மாறாக என்ன பண்றோம்? எல்லாத்தையும் நம்ம ஆன்மீகமா அதிகப்படுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ பக்தர் என்ன பண்ணும்? இதை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிக்கணும். பக்தியில போக போக உணவை குறைக்க ஆரம்பிக்கணும். நம்ம என்ன பண்றோம்? பக்திக்கு போக போக தான் அதுக்கப்புறம் இஷ்டத்துக்கு பிளேட்டு ஃபுல் ஆயிட்டே இருக்கு. நீங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. கோயிலுக்கு போன பிறகு, டே என்னடா கோயிலுக்கு போன பிறகு இவ்வளவு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், வீட்டுல எதனா சொல்லி 1 கிலோ அரிசி போட வேண்டியதா இருக்கேடா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி ஆரம்பத்துல வேணா சாப்பிடலாம், ஆனா போக போக என்ன பண்ணும்? பக்தியில உயர உயர கொஞ்சம் மத்ததெல்லாம் குறைச்சிட்டே வரணும். போதும், உடம்ப மெயின்டைன் பண்ற அளவுக்கு சாப்பிட்டா போதும். எனவே புண்டரீகாக்ஷா அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு. அந்த பகவானை நம்ம எல்லா இடத்துலையும் பார்ப்பதனால நமக்கு பேர் புண்டரீகாக்ஷா.